உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, என்னக்கா ஆச்சு? பாரதி, ஏண்டி அழுகுற? என்ன ஆச்சுடி? அக்கா, என்னக்கா ஆச்சு? ஏன் அழறீங்க? ஏங்க என்னாச்சு? என் வாழ்க்கை இப்படி நானே கெடுத்துக்கிட்டு நிக்கிறேனே அழகர். பொக்கிஷமா பாத்துக்க வேண்டிய யாதிய குப்பை மாதிரி தூக்கி போட்ட. சரிங்க விடுங்க, அழுகாதீங்க, பாத்துக்கலாங்க, நாங்க எல்லாம் இருக்கோம்ல. இல்ல, என்னால மன்னிக்கவே கூடாது. கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாம எல்லாத்தையும் அவசரப்பட்டு கெடுத்துட்டேனே. உண்மை என்னன்னு தெரியாம தப்பு பண்ணா பரவாயில்ல. உண்மை தெரிஞ்சும் அது உண்மையா இல்லையான்னு புரியாம கண்மூடித்தனமா தப்பு பண்ணிட்டேனே. எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. பாவி. விடுங்க, நடந்த எல்லாத்தையும் மாத்தவ முடியும். நடந்த எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே அழகர். ஆண்டாளோட அப்பா பண்ண சூழ்ச்சி எல்லாம் தெரியாம அவங்க அம்மாவை கஷ்டப்படுத்தி ஆதியையும் கஷ்டப்படுத்தி இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கேன். அழகர், எனக்கு ஆதிய பார்க்கணும். அவர் காலில் விழுந்து அழணும். அவங்க அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அழகர். நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தமா அவங்கள இனிமே நான் என் கூடவே வச்சு பாத்துக்கணும் அழகர். அழகர், ஆதி எங்கன்னு கேட்டீங்களா? என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? நான் கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அவன் போன் போகல. மெட்ராஸ்ல அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன். அங்க யாருமே இல்லைன்னு கூப்பிட்டு சொன்னானுங்க. ஒரு மாசமா பூட்டி தான் கிடக்குதான். அவன் அம்மாவை தேடி போயிருக்கானா இல்ல வேற எங்கேயாச்சும் போயிட்டானா எனக்கு ஒண்ணுமே தெரியல. சரி விடுடி, உண்மை என்னன்னு தெரியாம தானே அப்படி பேசுன. இப்பாவது நீ புரிஞ்சுக்கிட்டேல, அதுவே போதும், விடு. இல்ல பாட்டி, ஆதி ஏற்கனவே சொன்னாரு, நான் தான் நம்பல. ஆண்டாளோட அப்பா தான் என்கிட்ட ஒரு போட்டோவை காட்டி ஏதேதோ பேசி என்ன குழப்பி இப்படி ஏன் வாயாலே இப்படி எல்லாம் சொல்ல வச்சுட்டாரு. எங்களுக்கும் அவரை பத்தி நேத்து தான்க்கா தெரிஞ்சது. அதான் நான், அம்மா, பாட்டி 3 பேரும் வீட்டை விட்டு வந்துட்டோம். எல்லாத்தையும் அவர் தான்க்கா பண்ணிருக்காரு. கேட்டேன் பவி, எல்லாத்தையும் கேட்டேன். உங்க அப்பா அவர் வாயாலேயே எல்லாத்தையும் அந்த அறிவு கிட்ட சொல்லிட்டு இருந்தப்ப நான் கேட்டேன். அறிவா? தப்பு பண்ணவரு அவர் வாயாலே தான் தப்பு பண்ணன்னு சொல்ற வரைக்கும் நான் அவரை நல்லவரு நம்பிட்டு இருந்திருக்கேன். எந்த அளவுக்கு நான் ஏமாளியா இருந்திருக்கேன். சரி விடுங்க, நீங்க அந்த அளவுக்கு அந்த ஆளை நம்பி இருக்கிறீங்க. விடுங்க, ஆண்டாள் அவங்க அப்பனா உங்க அப்பனா நீங்க நினைச்சிருக்கிறீங்க. அந்த ஆள் அந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டான். நீங்க என்ன பண்ணுவீங்க அதுக்கு? ஆமா பாரதி, ஆண்டாள் மாதிரியே நீ அவனை நம்பினதுனால அதை அவன் சாதகமாக்கி இத்தனையும் பண்ணிருக்கான். ஆனா நீங்களாச்சும் பரவாயில்லையே, தப்பா உணர்ந்து அந்த ஆளை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா ஆண்டாளு அந்த ஆளை நம்பி உட்காந்துக்கிறா, எங்க கிட்டலாம் சண்டை போட்டுக்கிறா. அவளை என்ன பண்றது? பேசி பேசி அவளை. அழகர், என்ன அவளை எப்படி நம்ப வைக்கணும்னு எனக்கு தெரியும். சும்மா இருங்க நீங்க. அவ யார் சொன்னாலும் நம்ப மாட்டீங்கன்னா அவங்க அப்பனே கதின்னு உட்காந்துக்கிறவ. இல்ல, நான் சொல்றேன். நான் சொன்னா அவ நம்புவா. பவி அக்கா, நீ அம்மாவையும் பாட்டியும் கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வா. எல்லாம் உங்க நல்லதுக்காக தான். நான் சொல்றேன்ல, எல்லாரும் அங்க வாங்க. காய்கறியில கீழே விட்டு போறாங்க. தர்மலிங்கம், குழந்தைய வச்சு ஆட்டத்தை ஆரம்பிச்சிடுறா. அத்தா தமிழே. என்ன தாத்தா? இந்த அத்தா தமிழ, இதை உள்ள எடுத்துட்டு போய் சாப்பிடுதா. இல்ல தாத்தா, வேண்டாம். ஏண்டாமா? சாப்பிட்டீங்களா நீங்க? இல்ல தாத்தா, எங்க அப்பா இல்லாம சாப்பிடவே தோணல. ஏத்தா
இங்க அர்த்தா தாத்தா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ அம்மாவும் போய் சாப்பிட்றீங்களா? வேணாம் தாத்தா, எனக்கு பசிக்கல. நீ சாப்பிடாட்டி என்ன, அம்மாட்ட கொடு, அம்மா சாப்பிடுவாங்கல்ல. இந்த புடி புடித்தா. ம். தமிழ் வேண்டான்னு சொல்லு. அத்தா உள்ள சாப்பாடு வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. ம், சரிம்மா. என்னத்தா பாரதி, அப்பா சாப்பாடு வாங்கி கொடுக்க கூடாதா? வேணாம்ப்பா, இருக்கட்டும். ஏத்தா ஏன் மேல என்னத்தா உனக்கு கோவம்? சச்ச, கோவம்லாம் இல்லப்பா, வெறும் சந்தேகம் தான், வேற ஒண்ணும் இல்ல. சந்தேகமா? ஏத்தா அப்பா மேல சந்தேகம் என்னத்தா? இல்ல, ஒருவேளை நீங்க சாப்பாட்டுல விஷம் வச்சிருந்தா என்னப்பா பண்றது? ஏன்னா இதுல விஷம் இருக்குமா இருக்காதான்னு எனக்கும் தெரியாது, என் குழந்தைக்கும் தெரியாது. இப்போ உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில சாப்பிட்டு எங்க உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னப்பா பண்றது? ஏத்தா பாரதி, என்னத்தா நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்ன பார்த்தா சாப்பாட்டுல விஷம் வைக்கிற மாதிரியே தெரியுது. குழந்தைய கடத்த சொன்ன உங்களுக்கெல்லாம் விஷம் வைக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். அது சரி, பெத்த பொண்ணே செத்தாலும் பரவாயில்லன்னு கத்தியால குத்த சொன்னவர் தானே நீங்க. ஏன் பொண்ணை கொல்றதுக்கு யோசிக்கவா போறீங்க? நீங்க செஞ்சாலும் செய்வீங்க. என்னடா இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு யோசிக்கிறீங்களா? நீங்களும் அந்த அறிவும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஏன் இப்படி பண்ணீங்க? நானும் ஆண்டாள் மாதிரி தானே, நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே நம்பினல்ல. எனக்கு ஏன்பா இப்படி பண்ணீங்க? உங்க பேச்ச நம்பி ஆதியோட அம்மா மேல சந்தேகப்பட்டு அவங்க கிட்ட நான் சண்டை போட்டேன். ஏ, என்னை இப்படி பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறதுல உங்களுக்கு அப்படி என்னப்பா சந்தோஷம்? எங்க மேல உங்களுக்கு அப்படி என்ன கோவம்? அழகர உங்களுக்கு பிடிக்காது, சரி. ஆதி உங்களை என்ன பண்ணாரு? ஓ, அழகருக்கு ஃப்ரெண்டா இருக்கார்ல? சரி சரி. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க தான் என் குழந்தையை கடத்த சொன்னீங்கன்னு ஆதிக்கு எப்போ தெரியும். நீங்க தான் ஆண்டாள கத்தியால குத்த வச்சீங்கன்னு அழகருக்கு எப்போ தெரியும். ஆனா அவங்க 2 பேருமே இந்த விஷயத்தை வெளியே சொல்லிக்கவே இல்ல. ஏன்னா உண்மை தெரிஞ்சா ஒண்ணு ஆதி உங்களை கொன்னிருப்பாரு, இல்ல அழகர் உங்களை கொன்னிருப்பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.